ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதத்துக்கான பட்ஜெட் பிளானிங்கும், அதுக்கு வந்து நான் எப்படி வந்து செலவுகளுக்கான பணத்தையும் சேமிப்புகளுக்கான பணத்தையும் நான் ஒதுக்கி பட்ஜெட்டை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்துக்கான பட்ஜெட் பிளானிங். இந்த பட்ஜெட் பிளானிங் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து இந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணுவேன். இப்போ வந்து தின செலவு அப்படிங்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்குங்க. அடுத்தது வந்து இப்போ வார செலவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, காய்கறி வாரத்துக்கு 400 ரூபா அப்படின்னா 1600 4 வாரத்துக்கு. கறி வந்துங்கன்னா 500 ரூபா ஒரு வாரத்துக்கு. அப்போ 4 வாரத்துக்கு 2000 ரூபா. ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா 250 1000 ரூபா 4 வாரத்துக்கும். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 250 4 வாரத்துக்கும் 1000 ரூபா. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5600 ரூபா. இப்போ நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், இது வந்து கூடுதலான அமௌண்ட்டாக இருக்கே அப்படின்னு நினைக்கலாம், அல்லது கம்மியாக இருக்கிற மாதிரி நினைக்கலாம். என்னோட ஃபேமிலிக்கு நாங்கள் வந்து 4 மெம்பர்ஸ் இருக்கோம். எங்களோட ஃபேமிலிக்கு இது வந்து போதுமானதாக இருக்குது. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 500லேருந்து ஒரு 700 ரூபா வரைக்கும் எனக்கு வந்து சேமிப்புகள் இருக்குது. நான் தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். இது சரியான அமௌண்ட்டாக இருக்கும் அப்படி எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களோட ஃபேமிலிக்கு எப்படி செலவாகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக அந்த மாதிரி வார செலவுகள் அப்படிங்கிறது ஒரு 5000க்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மாத செலவுகள். இப்போ மாத செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து மளிகைக்கு வந்து 4500 ரூபா போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4000 தான் போட்டிருந்தேன். ஏன்னா மளிகை பொருளோட செலவுகள் வந்து இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி 4 மெம்பர்ஸ் நான் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து இப்போ வந்து என்னுடைய மாமியார் வந்து எங்களோட இப்போ வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் கூடுதலாக செலவாகுது. அதனால பார்த்தீங்கன்னா 4500 ரூபா. நிறைய பேர் கேட்குறீங்க 4500 ரூபா ரைஸோட சேர்த்து போதுமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து மளிகை பொருட்கள் கம்மியாக வாங்கிப்போம். ரைஸ் எடுக்காதது மந்த்தில் வந்து 4500 ரூபாய்க்கும் ஜாமான் வந்து வாங்கி கூடுதலாக வச்சுப்போம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மளிகை ஜாமானில் வருஷத்திற்கான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் வாங்கி வச்சுருப்போம். இந்த இப்போ புளி, மிளகாய், மல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக வாங்கி வச்சுருவோம். அப்படி இருக்கிறப்ப வந்து இது மாத செலவுகளில் எங்களுக்கு வந்து ரொம்பவும் குறைவாக தான் ஆகுது. அதனால் இது எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஈபியுமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து 1000க்குள்ளே தான் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து 1200 400 அப்படி வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏப்ரல் மேலலாம் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா ஏசி வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் கொஞ்சம் கூடுதலாக வந்துருச்சு. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதம் இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கலான்னு ரூ. 750 அதாவது மாதம் 750 2 மாதத்துக்கு ஒரு முறை தானே நான் பே பண்ணுறோம். அதனால் 750 1500 இருக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து 1 லிட்டர் தேவைப்படுது. மாட்டுப்பால் தான் வாங்குவோம். ரூ. 50 1 லிட்டரு 1500 போட்டிருக்கேன். சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 500 ஒரு மாதத்துக்கு ரூ. 500 அப்படின்னா 2 மாதம் எனக்கு தாராளமாக வரும். ரூ. 1000 போதுமானதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம். அப்போ வந்து 750 எடுத்து வச்சோம் அப்படின்னா 3 மாதத்துக்கு எங்களுக்கு வந்து 2 மொபைலுக்கும் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 2500 நான் போட்டிருக்கேன். இந்த இதில் வந்து ஒரு ரூ. 500 கூடுதலாக போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னுடைய குழந்தைங்களை வந்து நான் வந்து ஆல்ரெடி வேனில் வந்து போட்டிருந்தேன். அந்த வேன் டிரான்ஸ்போர்ட் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம் தான். ஆனால் அதுக்கான அமௌண்ட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சதுனால, சரி நம்ம வந்து வீட்டிலேருந்தே விட்டுட்டு திரும்ப கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் போட்டுடலாம் அப்படின்னே இருக்கிறோம். இப்போ வந்து திரும்ப நாங்கள் கேட்கும்பொழுது அது வந்து இடையில கேட்டோம்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் தான் விட்டுட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் கூடுதலாக வந்து போட்டிருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சி ஃபண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு நல்லது கெட்டது, திடீர்னு ஊருக்கு போகணும், இந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா கண்டிப்பாக அது தேவைங்கிறதுனால மாதம் ஒரு 1000 ரூபா வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் 1000 ருபீஸ் போட்டிருந்தேன். இப்போ எங்கள் வீட்டில் வந்து 4 இயர்ஸ் பையன் இருக்கான் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அவனுக்கு அப்பப்போ வந்து ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் மெடிக்கல் செலவு ஆகுது. அதனால வந்து இதில் வந்து ஒரு 1500 நம்ம வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1500 எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய வேறு ஏதாவது மெடிசன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அதுவுமே வந்து இதுலேயே தான் எனக்கு வந்து செலவாகும். அதனால் 1500 போட்டிருக்கேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிட்ஸ்ன்னு போட்டு ஒரு 600 போட்டிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க வந்து எந்த ஸ்கூலில் படித்தாலுமே ப்ராஜெக்ட் இல்லை ஸ்டேஷனரி வாங்குறது, பிரிண்ட் அவுட் போடுறது, ஜெராக்ஸ் போடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவு இருந்துகிட்டே இருக்குது. அதுக்காக நான் ஒரு 600 ஒதுக்கியிருக்கேன். இப்போ இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஆகக்கூடிய செலவுகளை காமிச்சிருக்கேன். பட் வந்து டிவி ரீசார்ஜை வந்து நான் காமிக்கல. அதாவது கேபிளுக்கான பணத்தை காமிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து டிவி கனெக்ஷன் வந்து இல்லைங்க. நாங்கள் கட் பண்ணிட்டோம். அப்பப்போ வந்து பென்ட்ரைவில் ஏதாவது படம் தேவைப்படுது அப்படின்னா போட்டு பார்த்துப்பாங்க. அதனால் வந்து அதுக்கான செலவு இல்லை. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து வாங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதையுமே நிறுத்திட்டோம். அதனால் அந்த செலவுகள்லாம் இதில் வந்து நான் காமிக்கல. இப்போ இதெல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது இப்போ வந்து பையனுக்கு வந்து முடி வெட்டுறதுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். வேறு ஏதாவது செலவுகள் நம்மளுக்கு வருது
அப்படின்னா அதர்ஸ்னு ஒரு கேட்டகரி போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து 1400 இருக்கும். இப்போ வந்து இங்கே இருக்க செலவுகளில் நான் வந்து மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த மந்த்துக்கான பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 15,000 வருது. இவ்வளோ அமௌண்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு இது வந்து கரெக்டான அமௌண்ட்டாக இருக்கிறதுனால இங்கே ஒரு 15,000 போட்டிருக்கேங்க. அடுத்தது வந்து இங்கே ஒரு 5,600 இங்கே ஒரு 1,000 அப்படின்னு போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 இருந்தால் ஃபேமிலியை வந்து கொஞ்சம் ரீசனபிளாக மூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு 3,000 இருக்கும். அப்போது 15,000 17,000 இருந்தால் நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருக்குது. இப்படி தான் நான் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பட்ஜெட் வந்து நிறைய பேர் பிளான் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் சிலருக்கு வந்து அது வந்து போதுமானதாக இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் வந்து கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்ஜெட்டை பிளான் பண்ணுறதுனால எனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா என்னுடைய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையுது. ஏன்னா இதான் பட்ஜெட்டு அப்படின்னு நம்ம வந்துடுறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து அதுக்குள்ள செலவுகளை பண்ணுறதுக்கான மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வந்துடுது. இது வந்து 1 or 2 டேஸில் வந்து பிளான் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த பட்ஜெட் பிளானிங் அப்படிங்கிறது ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 15 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் அதாவது சேவிங்ஸ் அப்படிங்கிறத என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. செலவுகள் அப்படிங்கிறது ரொம்பவும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பட்ஜெட்டை நான் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி அமௌண்ட்டு வந்து மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கான கவர்ஸை வந்து நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பாருங்கள் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி நான் வந்து கவர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேங்க. இது வந்து வெறும் 96 ருபீஸ்க்கு 10 கவர் கிடச்சிது. இந்த கவருக்குள்ளே நான் போட்டு வச்சுப்பேன். போட்டு வச்சுட்டு அந்தந்த மாதம் அந்த செலவுகளுக்கான பணத்தை வந்து அப்பப்போ நான் எடுத்துட்டு மீதம் இருக்கிறத அதிலேயே வச்சுருவேன். இந்த மாதிரி மீதம் இருக்கிற அமௌண்ட் அதிலேயே வைக்கும் பொழுது தான் நம்மளால் வந்து அடுத்தடுத்த செலவுகளை சரியான முறையில் செய்ய முடியும். இது வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறீங்க. இது எனக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதுனால இதை நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குதுங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்க, கொஞ்சம் நம்மளுடைய செலவுகளை குறைக்கணும், நம்மளுடைய பட்ஜெட்குள்ளே நம்மளுடைய செலவை வந்து பண்ணணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் தான் பண்ண முடியுது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பட்ஜெட்டு எங்களுடைய செலவுகள் பற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. பட் வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். என்ன பிஸி அப்படிங்கிறதையுமே சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆல்ரெடி ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆகியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 7 இயர்ஸாக வந்து எந்த ஒரு ஜாபும் இல்லாமல் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பு அது வந்து கிடச்சிதுங்க. அதை எடுத்து இப்போ வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கடையை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜாபுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் ஹவர்ஸில் நான் வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கிற ஒரு நிலை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நான் ஈவினிங் வந்து ஒரு 2 to 4 ஹவர்ஸ் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுனால என்னால் வீடியோ ஷூட் பண்ணுறதோ எடிட் பண்ணுறதோ உங்களோட ஷேர் பண்ணுறதோ ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் வந்து வீடியோஸ் வந்து என்னால் போட முடியல. இந்த ஸ்டேஷ்னரி ஷாப் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கா? இப்போ வந்து 4 மந்த் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சின்ன பிஸ்னஸ் வந்து பண்ணலாமா, லாபமாக நஷ்டமாக இருக்குமா, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அது பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோ உங்களோட மேக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.